நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் விவிலிய தேடல். தடம் தந்த தகைமை. கர்னாயி மீது தாக்குதல். அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் கடந்து சென்றபின் தோபியர் என்று அழைக்கப்பெற்ற யூதர்கள் வாழ்ந்து வந்த காராகா என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அங்கே தீமோத்தேயுவை காணவில்லை. ஏனெனில் ஓர் இடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டுச் சென்று விட்டான். மக்கபேயிடம் படைத்தலைவர்களாயிருந்த துசித்தும் சோதிபத்தரும் அணிவகுத்துச் சென்று ஒரு கோட்டையில் தீமோத்தேயு விட்டு வைத்திருந்த 10,000க்கு மிகுதியானவர்களை அழித்தார்கள். மக்கபே தம் படைகளை அணியணியாய் பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் தீமோத்தேயுவை துரத்திச் சென்றார். அவனிடம் 120,000 காலாட்படையினரும் 2,500 குதிரைப்படையினரும் இருந்தனர். யூதா தன்னை நெருங்கி வருவதை அறிந்தபோது தீமோத்தேயு பெண்களையும் பிள்ளைகளையும் பொருள்களையும் கர்னாயும் நகருக்கு அனுப்பினான். அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒடுக்கமானவையாயிருந்தமையால் அந்த இடம் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரிதாயும் இருந்தது. ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனேயே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன. ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார். எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள். தங்களுடைய ஆட்களின் வாள்முனைகளாலேயே குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவர் மற்றவரை காயப்படுத்திக் கொண்டார்கள். யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின்தொடர்ந்து அந்த கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார். அவர்களுள் 30,000 பேரை அழித்தார். தொசித்து சோதிபத்தர் அவர்களுடைய ஆட்கள் ஆகியோருடைய கையில் தீமோத்தேயுவே அகப்பட்டு கொண்டான். தன்னை உயிரோடு போகவிட வேண்டுமென்று நயவஞ்சகமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அவர்களுள் பெரும்பாலோருடைய பெற்றோரும் சகோதரரும் தன்னுடைய பிடியில் இருந்ததால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறியிருந்தான். எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். யூதா அதன்பின் கர்னாயிமையும் அத்தர்காத்து கோவிலையும் எதிர்த்துச் சென்று 25,000 பேரை கொன்றார். அவர்களை முறியடித்து கொன்றபின் எபிரோனை எதிர்த்துச் சென்றார். அரண் சூழ்ந்த அந்நகரில் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லீசியா வாழ்ந்து வந்தான். வலிமைமிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள். அங்கு படைப்பொறிகளும் எரிபடைகளும் மிகுதியாக இருந்தன. தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரை கைப்பற்றினார்கள். அதில் இருந்தவர்களுள் 25,000 பேரை கொன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சித்தோப்பொலிக்கு விரைந்தார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தோப்பொலி மக்கள் தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்பகாலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள். அதனால் யூதாவும் அவருடைய ஆட்களும்
சித்தோப்பொலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கேட்டுக்கொண்டார்கள். பின் பெந்தகோஸ்து திருவிழா நெருங்கி வந்தமையால் கடந்த வார நமது விவிலிய தேடலில் துன்பமேற்கும் தூய உள்ளம் பெறுவோம் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 17, 18 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 19 முதல் 22 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை இறை அமைதியில் வாசிப்போம். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதீர். காரணமின்றி என்னை வெறுப்போர் கண்சாடை காட்டி இகழ விடாதீர். ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று. நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர். எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ ஆ நாங்களே எங்கள் கண்களால் கண்டோம் என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை கண்டு மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர். அன்பர்களே, இதற்கு முந்தைய இறைவசனங்களில் தனது எதிரிகளின் கொலைவரி செயல்கள் மற்றும் அவர்களின் குரூர எண்ணங்களை வெளிப்படுத்தி இறைவனிடம் இறைவேண்டல் செய்து வந்தார் தாவீது அரசர் என்று கண்டோம். இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் தனது எதிரிகள் அமைதிக்கு எதிரானவர்கள் என்றும் அமைதியை குலைப்பவர்கள் என்றும் இறைவனிடம் முறையிடுகின்றார். ஆகவே இக்கருத்தினை மையப்படுத்தி நமது தியான சிந்தனைகளை விரிவுபடுத்துவோம். இன்றைய உலகம் அமைதியை இழந்து தவிக்கின்றது. பெரும்பாலான உலகத் தலைவர்களின் சுயநல போக்குகளாலும் பதவியின் மீது கொண்டிருக்கின்ற மோக வெறியினாலும் இவ்வுலகம் அமைதியை இழந்து கண்ணீர் சிந்தி அழுகிறது. உலகில் அமைதியை கட்டி எழுப்புவதற்காக திரு அவையும் நல்மனம் கொண்டோரும் எவ்வளவுதான் அயராது உழைத்தாலும் அமைதியை அழித்து நாடுகளை சுடுகாடுகளாக்கும் தீயோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து கொண்டேதான் போகின்றது. இந்த உலகம் எப்போதும் அமைதியின்றி ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்க வேண்டுமென்றே உலகத் தலைவர்களில் பலர் விரும்புவதை பார்க்கின்றோம். யார் அழிந்தால் எனக்கென்ன, எனது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று தான் தோன்றித்தனமாக பொறுப்பற்ற நிலையில் வாழும் பல தலைவர்களால் இன்று ஆயிரம் மக்கள் அமைதியை இழந்து துயரத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றனர். அதற்கு மாபெரும் ஒரு உதாரணம் உக்ரைன் மீது ரஷ்யா நிகழ்த்தி வரும் மதியற்ற போராகும். யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன், நான் நினைத்ததை சாதித்தே தீருவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உக்ரைனை அழித்தொழித்து வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இவரின் ஆணவச் செயல்களை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அல்லது நமக்கென்ன என்று அமெரிக்கா போன்ற பழம்பொருந்திய நாடுகள் ஒதுங்கிக் கொண்டனவா என்றுதான் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. உக்ரைனில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ள லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வதற்கு வழியின்றி நிற்கதியாய் நிற்பதை பார்க்கின்றோம். உக்ரைன் போர் உச்சத்தில் இருந்தபோது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமையிலுள்ள இஸ்பானிய வளாகத்திற்கு சென்று போரினால் பெரும் துன்பங்களை எதிர்கொள்ளும் உக்ரைனின் அமைதிக்காக அன்னை மரியாவிடம் சிறப்பாக இறைவேண்டல் செய்ததை நாம் இக்கணம் நினைவு கூர்வோம். அப்போது அவர், அன்னை மரியே, அமலோற்பவ தாயே, ஈராண்டுகளுக்கு பின் மீண்டும் இவ்விடத்திற்கு வந்துள்ள நான் அருகிலும் தொலைவிலும் உள்ளவும் பிள்ளைகளின் நன்றி மற்றும் வேண்டுதல்களை உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இடையில் இறைவேண்டலை நிறுத்தி துன்புறும் அந்நாட்டை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுதார். அன்பர்களே, கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் மணிரத்னம், நடிகை ரேவதி, எழுத்தாளர் ராமச்சந்திர குஹா உள்ளிட்ட இந்தியாவின் 49 பிரபலங்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியதற்காக அவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரதமர் மோடியிடம் நாடாளுமன்றத்தில் மத ரீதியான கும்பல்கள் ஏற்படுத்தும் வன்முறையை எதிர்க்கும் அதே நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்டும், இஸ்லாமியர்கள், தலித்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது மோசமான வன்முறை நிகழ்த்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தனர். இந்த கடிதம் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் மோடியின் பணிகளை குறைத்து மதிப்பிடுவதாகவும் நாட்டின் நற்பெயரை கெடுப்பதாகவும் உள்ளது என்றும் கூறி
கடிதம் எழுதியவர்கள் மீது வழக்கு போட வேண்டும் என்று கோரி பீகார் மாநிலத்தில் முசாபூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுதீர் குமார் ஓஜா என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை பதிவு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் சூரியகாந்த் திவாரி அவர்கள் 49 பேர் மீதும் வழக்கு பதிய உத்தரவிட்டதை அடுத்து பிரிவினைவாதத்தை தூண்டுவது, பொது அமைதியை குலைப்பது, தேச துரோகம் மற்றும் மத நம்பிக்கையை காயப்படுத்துவது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மதத்தின் பெயரால் இந்தியா முழுவதிலும் அமைதி சிதைக்கப்படுகிறது என்றும், இந்தியா முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று வேண்டி நல்லெண்ணத்துடன் எழுதப்பட்ட இந்த கடிதத்திற்காக தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றால் இந்தியா எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது. அது மட்டுமன்றி 49 பேர் மீதும் பதிவு செய்யப்பட்ட இந்த தேச துரோக வழக்கிற்காக இந்தியா முழுவதிலும் உள்ள சமூக ஆர்வலர்கள், திரைத்துறையினர், அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் மத்திய அரசின் இச்செயலை கடுமையாக கண்டித்தனர். மேலும் பிரதமருக்கு கடிதம் எழுதியவர்கள் மத ரீதியான வன்முறை தடுக்கப்பட வேண்டும் எனவும், தாக்குதலுக்கு ஆளான மக்களுக்கு நீதி வேண்டும், தாக்குதல் நடத்தியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதில் மத நம்பிக்கையை காயப்படுத்தும் வகையிலோ அமைதியை குலைக்கும் வகையிலோ எதுவுமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும் இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகவே அமைதியை அழித்தொழிக்கும் எதிரிகளின் செயல்பாடுகள் காரணமாகவே எதிரிகளின் பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று, நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர் என்று கூறுகின்றார் தாவீது அரசர். பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும், தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்போரோடு பேசுவதோ சமாதானம், அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் என்றும், அவர்கள் தம் மனதில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர், நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர் என்றும், சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று. நான் சமாதானத்தை நாடுவேன், அதை பற்றியே பேசுவேன், ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம் என்றும் அமைதியை குலைக்கும் தனது எதிரிகள் பற்றி தாவீது அரசர் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார். அதே வேளையில் தனது எதிரிகள் உள்ளத்திலும் நாட்டிலும் அமைதியை குலைக்க விரும்பி சதித்திட்டங்களை வகுத்தாலும் தான் என்றும் அமைதியை விரும்புபவன் என்பதை தனது நற்செயல்களால் எடுத்து காட்டுகின்றார் தாவீது அரசர். பிரியமானவர்களே, தென்னாப்பிரிக்காவின் அமைதி போராளி பேராயர் டெஸ்மாண்ட் டுட்டு அவர்கள் அமைதி குறித்து இவ்வாறு கூறுகின்றார். எங்கே நீதி இல்லையோ அங்கே அமைதி இருக்காது. இந்த அழகிய பூமியில் வசிப்பவர்கள் அனைவரும் சமநீதியை அனுபவிக்க முடியாவிட்டால் அங்கே உண்மையான அமைதியும் பாதுகாப்பும் இருக்காது. நீதியில்லாத அமைதி இருக்கவே முடியாது என்பதையே திருவிவிலியமும் வலியுறுத்துகிறது. அதனால்தான் அமைதி 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 என்று அது கதறுகிறது. கடவுளின் ஷாலோம், அதாவது அமைதி என்பது தவிர்க்க முடியாத நீதி, நேர்மை, முழுமை, தீர்மானம் எடுப்பதில் பங்கேற்பு, நல்மனம், நகைச்சுவை, மகிழ்ச்சி, பரிவிரக்கம், பகிர்தல், நல்லிணக்கம் ஆகியவற்றை குறிக்கின்றது. கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் மனித உயிர்கள் எல்லையற்ற மதிப்பு கொண்டவை என்பதை நாம் எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம்? சக மனிதர்களை மதிப்பு குறைவாக நடத்துவது என்பது மத நிந்தனையாகும். அவர்களை கீழ்மைப்படுத்துவதன் வழியாக அதை செய்பவர்கள் கீழான நிலையை அடைகின்றனர். நாம் மற்றவர்களோடு உடன் பிறந்த உறவு நிலையில் இணக்கமாக வாழ்ந்தால் மட்டுமே நல்மனம் கொண்ட மனிதர்களாக அமைதியுடன் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும். ஆகவே அமைதியை குலைக்கும் குரூர எண்ணம் கொள்ளாமல் தாவீது அரசரின் வழியில் அமைதியை கட்டியெழுப்பும் தூதுவர்களாவோம். அதற்கான இறையருளை இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். அன்பு உள்ளங்களே, ஓர் சிறிய இறைவேண்டலுடன் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். அன்பு ஆண்டவரே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறியவரே, இதோ இந்நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலைவிட வேண்டுகிறோம். இன்றைய உலகச் சூழலில் உள்ளத்திலும் உலகத்திலும் அமைதியின்றி தவிக்கின்றோம். ஒரு சிலரின் சுயநலம் 1000 மக்களின் அமைதியை பறித்து விடுகிறது.
எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதை விடுத்து நான் மட்டுமே நலமுடன் வாழ வேண்டும் என்று எண்ணுவதாலேயே எங்களிடத்தில் அமைதியில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. ஆகவே சுயநலம் விடுத்து பிறநலம் நாடி எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியை நிலைபெறச் செய்ய எங்களுக்கு உதவியருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் கருவியாக மாறி என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அன்பு நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.